மத்திய கிழக்கு ஐரோப்பிய யூனியன் இணைப்பு பொருளாதார வழித்தடம். அது இந்தியாவிலேருந்து துறைமுகம் வழியாக சவுதியிலிருந்து நேராக ரயில் லிங்கில் ஐரோப்பிய நாடுகள் இணைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய திட்டம். எங்கள் நாட்டுக்கு தயவு செஞ்சு பிச்சைக்காரங்களை அனுப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரியான அறிவுறுத்தலில் சவுதி தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்குது. இந்த தருணத்தில் தன்னுடைய உள்நாட்டு விவகாரங்களை கவனிக்காமல் உமர் அப்துல்லா தன் கட்சியை கொடியை தூக்கிட்டு டால் ஏரியில் போய் பிரச்சாரம் பண்ணுற காட்சிகள், இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கற்பனை செய்து பார்க்க முடியுமான்னு தெரியல. லால் சவுக்கில் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. லால் சவுக் எந்த அளவுக்கு மாறி இருக்குங்கிறதெல்லாம். ஈரான் எங்களை தாக்கினால் ஈரானை நாங்கள் திருப்பி தாக்குவோம் அப்படிங்கிற விஷயத்தை மிகவும் அழுத்தமாக சொல்லியிருக்காரு. ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாக்கள் மீது இஸ்ரேல் மிக அதிரடியான தாக்குதலை தொடர்ந்திருக்கு. நேற்று ஹிஸ்புல்லாவின் மிக முக்கியமான ஒரு தலைவர் இஸ்ரேலின் குண்டுவீச்சில் உயிரிழந்திருக்கிறார் என இஸ்ரேல் அறிவித்திருக்கு. இந்த சூழலில் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஐநா சபையில் உரையாற்றியிருக்கார். மிக முக்கியமான 2 மேப்புகளை அவர் கையில் வச்சுக்கிட்டு உரையாற்றினார். ஒரு மேப்பில் ஈரான், ஈராக், ஏமன் ஆகிய நாடுகள் கருப்பு நிறத்தில் வண்ணம் தீட்டப்பட்டிருந்தது. அந்த நாடுகளெல்லாம் இந்த உலகினுடைய சாபம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அது மாதிரி இன்னொரு வரைபடத்தில் சூடான், சவுதி அரேபியா, ஈஜிப்து, இந்தியா ஆகிய நாடுகளுடைய வரைபடம் இருந்தது. இந்த நாடுகள் உலகின் வரம் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை அவர் தெரிவிச்சிருந்தார். குறிப்பாக ஈரான் இந்த மூன்று நாடுகளில் இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு, லெபனானில் செயல்படக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள், அது மாதிரி ஏமன்லேருந்து செயல்படக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள், இவங்க 3 பேருக்கும் எப்படி நிதி உதவியும் ஆயுத உதவியும் செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு ஈரான் எங்களை தாக்கினால் ஈரானை நாங்கள் திருப்பி தாக்குவோம் அப்படிங்கிற விஷயத்தை மிகவும் அழுத்தமாக சொல்லியிருக்காரு. இஸ்ரேலின் ஏவுகணைகளால் ஈரானில் தாக்க முடியாத பகுதி அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையாக பெஞ்சமின் நெதன்யாகு ஈரானுக்கு விடுத்திருக்கார். இந்த நிலையில் அவர் இந்தியா மிக நெருங்கிய நண்பன் சொல்லியிருக்க இதே சமயத்தில் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை சமீப நாட்களில் அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் ரொம்ப ஆர்வமாக முன்னெடுக்கிறாங்க. அது இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய யூனியன் இணைப்பு பொருளாதார வழித்தடம். அது இந்தியாவிலேருந்து துறைமுகம் வழியாக சவுதியிலிருந்து நேராக ரயில் லிங்கில் ஐரோப்பிய நாடுகள் இணைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய திட்டம். சீனாவின் ஒன் பெல்ட் இனிஷியேட்டிவ்க்கு மாற்றாக இந்த திட்டத்தை சர்வதேச நாடுகளும் இந்தியாவும் சேர்ந்து முன்னெடுக்கிறது ஒரு மிகப்பெரிய பொருளாதார வழித்தடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டமும் வேகமாக செயல்படுத்தப்பட இருக்கிறது. இதுவரைக்கும் சவுதியும் இஸ்ரேல், பாலஸ்தீனம், இஸ்ரேல், ஹிஸ்புல்லா, இஸ்ரேல், ஏமன் இவங்களுடைய எந்த முதலையும் தலையிடாத ஒரு காரணத்தினால இந்த திட்டம் மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்க்குறோம். இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். இதுக்கு அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம், ஐநா பொதுச்சபையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பேசின ஒரு விஷயம்தான். ஐநாவில் வழக்கமாக நடக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் 79வது பொதுக்கூட்டத்தில் ஷெபாஸ் ஷெரீப் உரையாற்றியிருக்காரு. ஜம்மு காஷ்மீர் மீது இந்தியா வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிறது, ஜம்மு காஷ்மீர் மக்கள் நசுக்கப்படுகிறார்கள், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் அடக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுருந்தார். இந்த விமர்சனங்களுக்கு இந்தியா இன்றைக்கி கடுமையான பதிலடி கொடுத்துருக்காங்க. இந்தியா சார்பில் ஐநா சபையில் பேசின பவிகா மங்களநாதன் ஒரு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுருந்தாங்க. எந்த ஒரு நாடு அண்டை நாடுகள் முழுக்க தன்னுடைய அண்டை நாடுகள் தீவிரவாதத்தை ஏற்றுமதி பண்ணுதோ அந்த நாடு இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைப்பது எந்த மாதிரியான ஒரு பாசாங்குத்தனம், தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் ஒரு நாடு தீவிரவாதத்தை பற்றி பேசுவது எந்த விதமான பாசாங்கு அப்படிங்கிற வார்த்தையை கடுமையாக பயன்படுத்தி சொல்லியிருந்தாங்க. இந்தியாவினுடைய நிதி தலைநகரம் மீது தாக்கியிருக்காங்க, நாடாளுமன்றம் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க, புனித தலங்களை தாக்கியிருக்காங்க. இப்படி எல்லா விதமான தாக்குதல்களையும் முன்னெடுத்த பாகிஸ்தான் இன்றைக்கி தீவிரவாதத்தை பற்றி பேசுகிறாங்க. இவங்க தீவிரவாதத்தை பற்றி பேசுகிறது வெறும் இந்திய காஷ்மீர் மக்கள் மீது உள்ள அச்சத்தினால் இல்லை, காஷ்மீரை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என்கிற ஒரு பேராசையினால் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிவிட்டு அங்கே எலெக்ஷன் எப்படி நடந்ததுங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் என்னும்போதே பார்த்தோன்னா இம்ரான்கான் கட்சி சார்பில் சுயேட்சையாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் தான் முன்னணியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் அறிவிக்கிறது தாமதமாகி இராணுவத்தின் தலையீடு அதிகமாக இருந்ததாகவும் இராணுவத்தின் ஆதரவாளரான ஷெபாஸ் ஷெரீப் ஜெயிச்சதாகவும் அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்துச்சு. கடந்த 5 வருடங்களில் குறிப்பாக அந்த ஆர்டிகல் 370 நீக்கப்பட்ட பிறகு பாகிஸ்தானில் 3 பிரதமர்கள் மாறிட்டாங்க. அந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சி அதில் பாதாளத்தில் இருக்குது. ஒரு சின்ன வெள்ளம் வந்தால் கூட சமாளிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. எங்கள் நாட்டுக்கு தயவு செஞ்சு
பிச்சைக்காரங்களை அனுப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரியான அறிவுறுத்தலில் சவுதி தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்குது. இந்த தருணத்தில் தன்னுடைய உள்நாட்டு விவகாரங்களை கவனிக்காமல் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை வந்து பாகிஸ்தான் வந்து வீணாக பேசிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்து தான் இருக்குது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று அதே ஐநா பொதுச்சபையில் உரையாற்ற போகிறார். அவர் இது குறித்து இன்னும் கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுது. பாகிஸ்தான் என்ன வந்து ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் சொன்னாலும் இந்த 370 நீக்கத்துக்கு அப்புறம் ஜம்மு காஷ்மீர் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். பொருளாதார வளர்ச்சி மிக அதிக அளவில் அதிகமாக இருக்குது. குறிப்பாக சுற்றுலா பயணிகள் வருகை எக்கச்சக்கமாக கூடியிருக்கு. 2 கட்ட தேர்தல் அமைதியாக நடந்து முடிஞ்சிருக்கின்றன. இன்னும் ஒரு கட்ட தேர்தல் இருக்குது. ஒமர் அப்துல்லா வந்து தன் கட்சியை கொடியை தூக்கிட்டு தால் ஏரியில் போய் பிரச்சாரம் பண்ணுற காட்சிகள், இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கற்பனை செய்து பார்க்க முடியுமான்னு தெரியல. லால் சவுக்கில் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. லால் சவுக் எந்த அளவுக்கு மாறி இருக்குங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. பாகிஸ்தானுடைய அந்த பொய் பிரச்சாரங்கள் எடுபடாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஜெய்சங்கர் என்ன சொல்கிறார், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்கிறார் என்பது விரைவில் நமக்கு வந்து தெரிந்துவிடும். நன்றி.